கல்யாண மேடைக்கு அருளை மாப்பிள்ளை அலங்காரத்தோட கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப முத்துவோட ஃப்ரெண்டு சொல்றாரு முத்துவை பார்த்து, எப்படியோ அந்த போலீஸ்காரன் உனக்கு சகலையா வரப்போறான். அருள் கல்யாண மேடையில உட்கார்றாரு. அருளோட கல்யாணத்தை பார்க்க வந்தவங்க எல்லாரும் அருளுக்கு நடக்கிற 2வது கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை பார்க்க வந்த அத்தனை பேரும் மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணம் நடக்க போகுதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அரசல் புரசலா கல்யாண மகால்ல இருந்து வர்றவங்க சொல்றாங்க, மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்து தற்செயலா அதை கேட்டுடுறாரு. என்ன சார் சொன்னீங்கன்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அங்க பேசிக்கிட்டு இருந்தவங்க முத்துக்கிட்ட சொல்றாங்க, மாப்பிள்ளைக்கு இது 2வது கல்யாணம் தான்ப்பா. இதை கேட்ட முத்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. முத்து கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு கோவத்தோட வர்றாரு. கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கல்யாணம் நடக்கிற மேடைக்கு போறாரு முத்து கோவத்தோட. அருளை சட்டைய பிடிச்சு இழுக்கிறாரு. இவனுக்கு கல்யாணம் நடந்துருச்சுப்பா, எல்லாரும் அத பத்தி தான் இங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு முத்து அவர் குடும்பத்துல உள்ள அத்தனை பேர்கிட்டையும் சொல்றாங்க சத்தம் போட்டு. இத கேட்ட அருள் சொல்றாரு, ஆமா இது எனக்கு 2வது கல்யாணம் தான். கல்யாணம் நடந்ததும் சீதா கூட தான். அருளோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நான் தான் இதுக்கு சாட்சி கையெழுத்தே போட்டேன். சீதாவுக்காண்டி அவங்க அக்கா மீனா தான் சாட்சி கையெழுத்து போட்டாங்க. கல்யாணமும் பண்ணி வச்சாங்க சீதாவுக்கும் அருளுக்கும். இத கேட்ட உடனே முத்துவுக்கு கோபம் வருது. சீதாவை பார்த்து கை ஓங்குறாரு. அப்ப மீனா சீதாவுக்கு இடையில வந்து விட்டுருங்கன்னு சொல்றாங்க கண் கலங்கிக்கிட்டு முத்துவை பார்த்து. நாளை சந்திப்போம்.